ஹாய் ஒருவன் என்ன வீடியோ அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தால் நமக்கு என்ன நடக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுனா என்ன, ரவுண்டு 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எல்லா மாணவர்களும் பார்க்க வேண்டிய வீடியோ. அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா ஒரு 1000 லைக்கு போச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்ப்பாங்க. ஏன்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு இப்போ வந்து எல்லாம் விளையாட்டுத்தனமாக போச்சு. அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா நம்ம கல்லூரியில் போய் சேர்ந்துடலாம். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு அப்படின்னா என்ன நடக்கும்னே தெரியாம நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னங்கிறது இப்போ விரிவாக்கமாக நான் சொல்ல போறேன். அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தா நம்ம டிஎஃப்சிக்கு எதுக்கு போய் பணம் கட்டணும், டிஎஃப்சிக்கு போறோம்ல அது எத்தனை நாளில் போய் கட்டணும், அந்த பணம் எவ்வளோ கட்டணும், யார் யாருக்கு பணம் வேண்டாம் எல்லாமே நான் சொல்ல போறேன். அப்வோர்டில் கிடைச்ச கல்லூரி அப்வோர்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கல்லூரி கிடைக்குமா, இல்லை அக்செப்ட் பண்ணிக்கதே கிடைக்குமா, இல்லை கீழே நமக்கு ஒரு 10 சாய்ஸ்ல 10வது சாய்ஸ் கிடைச்சு மேலே அப்வோர்டு கொடுத்தா இந்த 11 12 13 கீழே டவுன்வோர்டு போகுமா, இப்படி பல டவுட்டுகள் கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் முழு விவரம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னன்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் ரவுண்டு 1 பொறுத்த வரைக்கும் 26/7 30/7 உங்களுக்கு சண்டே தான் ரவுண்டு 1 காரங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல அங்க கீழேயே கொடுத்துருப்பாங்க இந்த சர்டிபிகேட் வந்து டிஎஃப்சிக்கு கொண்டு போகணும். 7.5 ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் எஸ்சி எஸ்சிக்கு ஃபீஸ் வேண்டாம், ஃபீஸ் அதில் போட்டிருக்காது, அதனால எந்த ஃபீஸும் கட்ட வேணாம். ஸோ அவங்கள தவிர மீதி எல்லாருக்குமே ஃபீஸ் கட்டணும். கவர்மெண்ட் கல்லூரியாக இருந்தால் இப்போ ஒரு கல்லூரி கிடச்சிருக்கும், அந்த கல்லூரிக்கு அக்செப்ட் பண்ணி மேலே கொடுத்துருப்பீங்க, அப்வோர்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்த்துடலாமா, இப்போ பாருங்க, இப்போ இதுதான் சாய்ஸ், இது சாய்ஸ் ஆர்டர், இது காலேஜ் கோடு, இது காலேஜ் நேம், இது பிரான்ச் நேம். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 3 ரவுண்டுக்கு சேர்த்தே சொல்கிறேன். இப்போ 9வது சாய்ஸ் கிடச்சிருக்கு, யூனிவர்சிட்டி கேம்பஸ் சிஇஜியில் விஎல்எஸ்ஏ டிசைன் கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. 9வது சாய்ஸ் எனக்கு வந்து அலர்ட் ஆயிடுச்சு. அலர்டட் கம்யூனிட்டி, இப்படி அலர்ட்மெண்ட் இப்படி தான் வரும். அலர்டட் கம்யூனிட்டி, அப்புறம் வந்து என்ன பிரான்ச் என்ன கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி கிடைக்கும் பாருங்க, இப்படி தான் வரும். உங்கள் அலர்ட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். இந்த அலர்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் நேமு, அதுக்கப்புறம் பிரான்ச் நேமு, அலர்டட் கம்யூனிட்டின்னு இருக்கும். இந்த அலர்டட் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டிலே அலர்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா ஓசியில் அலர்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா பொதுவாகவே கம்ப்யூட்டர் ஓசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். ஓசி எல்லாருக்குமே போட்டி போடுவாங்க, எல்லா கம்யூனிட்டியும் போட்டி போடுவாங்க. ஓசியில் சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும். அப்போ ஓசி சீட்டும் உங்களுக்கு சொந்தம் தான், உங்கள் கம்யூனிட்டி சீட்டும் சொந்தம் தான். ஓசியில் சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும். இவங்களுக்கு பிசியில் கிடச்சிருக்குன்னு வந்திருக்கு, அப்போ ஓசியில் ஓரியாடி இல்லாமல் பிசியில் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அலர்டட் கம்யூனிட்டி ஓசியா பிசியான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி பிசியா இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஓசியில் கிடைக்காம உங்கள் கம்யூனிட்டியில் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் கிடச்சிருந்ததுன்னா, சாரி ஓசியில் கிடச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, கஷ்டப்படாமல் ஓசியிலே கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அது ஒரு மேஜர் ஃபேக்டர். இன்னொன்று, இப்போ 9வது சாய்ஸ் கிடச்சிருக்குது. இப்போ 9வது சாய்ஸ் கிடச்சிதுன்னா இனி கீழே இருக்கிற எந்த சாய்ஸுமே பார்க்கக்கூடாது. இனிமேல் டவுன்வோர்டு கிடையாது, இனிமேல் கீழே எதுவுமே பார்க்காது கம்ப்யூட்டர். இனி கம்ப்யூட்டர் மேலேருந்து செக் பண்ணிட்டு வரும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் 1 2 3 4 5ன்னு இது அப்படியே செக் பண்ணிட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஓசியில் செக் பண்ணும், சிஇஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கான்னு ஓசியில் செக் பண்ணும். ஓசியில் இல்லைனா உடனே உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். உன் கம்யூனிட்டி எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி எந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும் உன் கம்யூனிட்டியில் இருக்கா அப்படின்னு சொல்லி கம்யூனல் ரேங்க் எடுத்து செக் பண்ணும். அது இல்லைன்னா ஓசியில் சிஇஜி கேம்பஸில் செகண்ட் சாய்ஸாக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கோர்ஸ் வச்சிருக்கு, அதில் செக் பண்ணும். அதுலேயும் ஓசியில் செக் பண்ணும், பிசிலையும் செக் பண்ணும், அதாவது உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசியில் செக் பண்ணும், சிடிலாம் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். இந்த மாதிரி செக் பண்ணிட்டே வரும்போது திடீர்னு 9வது சாய்ஸில் வந்து நின்றுருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் ஓசியில் கிடச்சிருந்துச்சுன்னா, ஓசியிலே உங்களுக்கு அலர்ட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்வோர்டு கொடுக்கும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை பிசியில் கிடச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு 50% பேர் போடுறாங்க, 50% பேருக்கு மேலேயே போடுறாங்க. ஏன் போடுறாங்கன்னா மேலே ஏதாவது நல்ல கல்லூரி கிடச்சிராதான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இது அக்செப்ட் பண்ணியாச்சு. எது 9வது சாய்ஸ் பிஎல்எஸ்ஏ டிசைன் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ணதை மாற்ற முடியாது, இது கன்ஃபார்ம். அதுக்கு தான் நீங்கள் டிஎஃப்சியில் போய் பணம் கட்டுறீங்க. டிஎஃப்சியில் போய் பணம் கட்டுறவங்க யார்? 7.5 பிஎம்எஸ்எஸ் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் பணம் கட்டக்கூடாது. ஆனால் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா போதும். மீதி இருக்கவங்க எல்லாருமே பணம் கட்டணும். எவ்வளோ கட்டணும்னு சொல்கிற வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தான் பணம் கட்டுறோம். ஸோ இதுக்கு மேலே அப்வோர்டில் இருக்கான்னு நம்ம கேட்குறோம். அப்வோர்டில் இருக்கான்னு கேட்குறேன், கம்ப்யூட்டர் இப்படி தான் செக் பண்ணிட்டு வரும், மேலேருந்து தான் செக் பண்ணிட்டு வரும். இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்கும் அப்படின்னா
ஒன்று இந்த ஏன்னா மேலேருந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர் செக் பண்ணி தானே வந்திருக்குது. ஒன்று இங்கே பாருங்கள், ஒன்று 8வது சாய்ஸ் கிடைக்கும், இல்லைனா 7வது சாய்ஸ் கிடைக்கும். இந்த 2லே 3லே உங்களுக்கு கிடச்சிரும். கிடைக்கிற மாதிரி இருந்தால், கிடைக்கலனா கிடைக்காது. உங்கள் ரேங்க்கு அது இல்லைன்னா கிடைக்காது. எப்படி அது கிடைக்கும்னா எல்லாருமே அப்போர்ட் போடுவாங்களா ஒன்று, அப்புறம் 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்களா. அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணவங்க 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்களா. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்களா. அந்த 5 நாளில் எவனாவது ரிப்போர்ட் பண்ண முட்டா சீட்டு போயிடுமா. டிஎஃப்சிக்கு போகாதவங்களும் சரி, காலேஜ் போகாதவங்க சீட்டு ரத்தாயிருமா அந்த சீட்டு. ரெண்டாவது எல்லாருமே அப்போர்ட் கொடுப்பாங்களா, அப்போ சீட்டு சஃபல் ஆகும். எல்லாம் சேர்ந்து நமக்கு அப்போர்ட் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா 3ஆம் தேதி வரும். அதாவது அக்செப்ட் பண்ணியிருக்க சிஇசியில் விஎல்எஸ்ஏயே கிடச்சிருக்கா, இல்லை மேலே ஏதாவது மாறி கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு 3ஆம் தேதி தெரியும். அக்செப்ட் பாருங்க, மேலே ஏதாவது கிடச்சா அதுதான் ஃபைனல். இப்போ இதில் எது கிடைச்சாலுமே நீங்கள் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். ஒரு காலேஜ் ஒரு பிரான்ச் கிடைக்கும், அது கிடைச்சா ஃபைனல். இல்லை அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது வரும். எதுவுமே கிடைக்கலனா அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அதுதான் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஒரு கை பார்க்குறதா அர்த்தம். ஸோ 3ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடச்சிருக்கா இல்லை மேலே ஏதாவது கிடச்சிருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 3 நாளில் ஷஃபில் ஆகும். இந்த 3 நாளில் ஷஃபில் ஆகும். அப்போர்டு கொடுக்குறவன் என்னோடது, டிக்ளைன் கொடுத்தவனோடது, டிக்ளைன் அப்போர்டு கொடுத்துருப்பான், சீட்டு வேண்டாம்னு சொல்லியிருப்பான், அந்த சீட்டு உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்த ரேங்க் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஷஃபில் ஆகி வரும். ஸோ எப்படியும் மாறாமல் இருக்காது. 100% கிடைக்குமான்னா சொல்ல முடியாது. ஒரு 60% தோராயமாக சொல்லலாம் கிடைச்சிரும்னு. அப்படி பார்க்கும்போது ரவுண்டு 2 அப்படின்னு பார்க்கும்போது டிஎஃப்சி சென்டருக்கு யார் போகணும், ரவுண்டு 1காரங்க 26ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ளே அக்செப்ட் அப்போர்டு கொடுத்தா டிஎஃப்சியில் போய் இந்த டாக்குமெண்ட்டு கொடுத்து, இந்த டாக்குமெண்ட் என்னென்ன டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆர்டர் எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோ. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிஜிட்டல் ஃபார்மேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் போதும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கீழே டிசிஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அது ஃபில் பண்ணிக்க. அதுவும் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அட்டாச் பண்ணிக்க. இன்கம் சர்டிஃபிகேட் பிஎம்எஸ்எஸ், அதாவது 2.5 lakhs கீழே இருந்ததுன்னா, இன்கம் இருந்ததுன்னா, ஒரு வருஷத்துக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. ஏன்னா பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்புக்காக. ஜெராக்ஸ் ஆஃப் ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கு, உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் பாஸ்புக் இருக்குல்ல, அப்பா அம்மாவோட யாரோடதோ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. ஸோ இது 9மே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ டிஎஃப்சிக்கு போகிறதுக்கு ரவுண்ட் 2னா 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி 3ஆம் தேதிப்பா. 3ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் சாய்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் அப்போர்டு கொடுத்துருவீங்க. டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் அக்செப்ட் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா 9ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்குள்ளே போகணும். ரவுண்டு 3க்கு அதே மாதிரி 23ஆம் தேதி 23 27க்குள்ளே டிஎஃப்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 3 ரவுண்டுக்குமே சேர்த்திங்க சொல்லியிருக்கேன். என்னெல்லாம் கொண்டு போகணும், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காசு எவ்வளோ காசு 30,000க்குள்ளே வரும். அதாவது கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜ், பியூர் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சுன்னா ஒரு 20, ஒரு பியூர் கவர்மெண்ட்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 10,000 வரும். யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னா ஒரு 15,000 18,000 வரும். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னா 27,500லேருந்து 30,000 வரைக்கும் வரும். ஸோ எவ்வளோ ஃபீஸுங்கிறது தோராயமாக நம்மளால் சொல்ல முடியல. கரெக்டாக சொல்லணும்னா டிஎஃப்சிலேருந்து அங்கே ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டில் டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆர்டரில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீஸ் கட்டினா போதும். 7.5 பிஎம்எஸ்எஸ், அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நோ ஃபீஸ் ஃபார் டிஎஃப்சிக்கு எந்த ஃபீஸும் கொடுக்க வேணாம். மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அதிலே போட்டிருப்பாங்க. 30,000க்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபீஸ் என்னாகும், அப்போர்டு கொடுத்து ஏதோ ஒரு கல்லூரி கிடைக்கும். இல்லை நான் சொன்னல மேலே கிடைக்கும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கதே கிடைக்கும்னு சொன்னல. அந்த ரிசல்ட் எப்போ தெரியும், 3ஆம் தேதி ரவுண்டு 1க்கு தெரியும், ரவுண்ட் 2க்கு 17ஆம் தேதி தெரியும், ரவுண்டு 3க்கு 31ஆம் தேதி. அப்போது இந்த ரவுண்டு 1க்கு 3ஆம் தேதி தெரியும்ல, அப்போ என்ன காலேஜுன்னு தெரியும்ல. அந்த காலேஜுக்கு டிஎஃப்சியிலேருந்து நீங்கள் கொடுத்த பணமும் நீங்கள் கொடுத்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறதுக்கு தான் காசு வாங்குறாங்க, புரிஞ்சுக்கோங்க. அந்த காசு உங்கள் ஃபீஸில் கழிச்சிருவாங்க. உங்கள் ஃபீஸ் நீங்கள் கட்ட போகிறீங்களா அந்த காலேஜுக்கு, எந்த காலேஜுக்கு 3ஆம் தேதி கிடைக்க போகிற காலேஜுக்கு 5 நாள் டைம் தருவாங்க. 3ஆம் தேதி கிடைச்சாலுமே அந்த கல்லூரிக்கு போகிறக்கு ஒரு 5 நாள் டைம் தருவாங்க. ஏன்னா ஊர் டூர் போகணும்ல. அந்த கல்லூரியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அந்த பணமும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும். அந்த பணம் உங்களுடைய ஃபீஸில் கொஞ்சம் கழிச்சுக்குவாங்க. இப்போ 1.5 லட்ச ரூபா ஃபீஸ்னால் 30,000 கழிச்சுட்டு 1,20,000 கட்ட சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபீஸில் கழிச்சுக்குவாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அப்போர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். நாட் லெட்டர் வந்தவன் அப்போர்ட் கொடுத்துருப்பான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருப்பான். அவனுக்கு எல்லாத்துக்குமே ரவுண்டு 1 3ஆம் தேதி, ரவுண்ட் 2 17ஆம் தேதி, ரவுண்ட் 3 31ஆம் தேதி. 3ஆம் தேதி தான் உங்களுக்கு ரவுண்டு 1 காரங்களுக்கு அப்போர்ட் ரிசல்ட் தெரியும். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் காலேஜ் மாறி இருக்கா, இல்லை ரவுண்ட் 2க்கு போயிட்டோமா. ஏன்னா டிக்ளைன் பண்ணவன் ரவுண்ட் 2க்கு தான் போவான், மேலே கிடைக்கலனா. அப்போர்டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவன் டேரெக்டாகவே மேலே செக் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு போயிடுவான். நாட் லெட்டர் வந்தவன் அப்போர்டில் கிடச்சிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருப்பான். நாட் லெட்டர் வந்தோடனே அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே மேலேருந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். அவன் கொடுத்த சாய்ஸ் எல்லாம் பார்க்கும். யாராவது விட்டுட்டு போயிருந்தால் சீட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது.
ஆட்டோமேட்டிக்காக 3ஆம் தேதி 2வது ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகிடும் இந்த டிக்ளைன் பர்சனுக்கும் இந்த நாட் அலர்டட் பர்சனுக்கும். அப்போர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அப்போர்டில் கிடச்சா இருக்கும், இல்லைனா 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2ஓட லிங்க் ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து விஷயம். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு மட்டும்தான் ஏதாவது ஒரு கல்லூரி கிடச்சிடும். அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடைக்கும், இல்லை மேலே இருக்கிறது ஏதோ ஒன்று கிடைக்கும். இதுதான் மேட்ரு. ஸோ இதுதான் அப்போர்ட் ரிசல்ட். இந்த 3 நாளில் ஷஃபுல் ஆகும். இந்த 3 நாளில் என்ன ஆகும்? ஷஃபுல் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் இந்த தேதிக்கெல்லாம் தெரியும். ஸோ இதுதான் வந்து மேட்ரு. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேலேருந்து தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணும். இப்போ 9வது சாய்ஸ் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு அலாட்மெண்ட் ஆர்டரில். மேலேருந்து தான் கம்ப்யூட்டர் ஓசியில் செக் பண்ணிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டே அப்படியே வரும். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது முடி தான் செக் பண்ணும். இந்த 9வது சாய்ஸ் முடி தான் செக் பண்ணும். கீழே எல்லாம் போகாது. இனிமேல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ 9ஆவது செக் பண்ணிட்டு வரும்போது ஏதாவது நடுவில் இருந்தால் அது கொடுத்துரும். இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஃபைனல். அதுதான் ஃபைனல். அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மேலே எதாவது கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்புகள் இருக்கலாம். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு வந்து யார் கொடுக்கலான்னா உங்களுக்கு பேராசை, மேலே ஏதாவது கிடச்சிடாதான் பேராசை இருந்தால் கொடுங்க. இல்லைனா என்ன கேட்டால் நல்ல கல்லூரி கிடச்சதுன்னா ஒரே முடிவு எடுத்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்து விளையாடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மேலே கிடச்சா அது எடுத்து தான் ஆகணும். திரும்பவும் கீழே வந்து அந்த அக்செப்ட் பண்ணியிருக்கிறது கிடைக்காது. நல்லா கேட்டுக்கோ. இப்போ VLSI டிசைன் கிடச்சிருக்குது, மேலே ஏதாவது இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி MITயில் கிடச்சிதுன்னா அதுதான் ஃபைனல். திரும்ப VLSI டிசைன் எடுக்க முடியாது, அவ்வளோதான். அதுதான் 3ஆம் தேதி கிடச்சுன்னா அதுதான் தலையெழுத்து, அதுதான் மாற்ற முடியாது. ஸோ அதனால் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறது ஸ்மார்ட்டா, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்குறது ஸ்மார்ட்டான்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிறது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சினா கொடுத்துக்கோ. இல்லை சார் வேண்டாம்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து ஒரே முடிவாக கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அது வேறு ப்ராசஸ், அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது புத்திசாலித்தனம் அக்செப்ட் அண்ட் அப்போர்டான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் ஓகே, கிடச்சிருக்க கல்லூரியோட மேலே பெட்டர் இருக்கான்னா நீ ட்ரை பண்ணலாம். ஆனால் நடுவில் ஊடால ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் இருந்தால் கொடுக்காதீங்க. ஏன்னா நடுவில் ஏதாவது இருந்து அது கிடச்சிருச்சிருவீங்க. அது பிடிக்கலன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதோட மோசமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதான் சொல்கிறேன். ஸோ தயவு செய்து அதெல்லாம் பார்த்துட்டு அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுங்க. இப்பவும் சொல்கிறேன், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 9வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே 8வது சாய்ஸ், 7வது சாய்ஸ், இல்லை 6வது சாய்ஸ் இதுலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த முன்னாடி இருக்கிற அந்த 3 சாய்ஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ TFCக்கு போகிறவங்க இதெல்லாம் கொண்டு போங்க. பணம் எதுக்கு கட்டணும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு விவரம் சொல்லிட்டேன். 3 ரவுண்டுக்கு இதே ப்ரொசீஜர் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அக்செப்ட் அண்ட் ஜாயினை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்டு ஏன் கொடுக்குறோம், எது கொடுக்குறோம் தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறப்போ ஓகே பிடிச்சிருக்குன்னு கொடுத்தலாம். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு ஏன் கொடுக்குறேன்னே தெரியாமல் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ முதல் ரவுண்டுக்கான 26ஆம் தேதி காலையில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த ஆர்டரில் இந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்கும். ஸோ அதில் சொல்லியிருக்க ஃபீஸு இந்த 5 நாளுக்குள்ளே போய் கட்டினா போதும். உடனே ஓடணும்னு அவசியம் இல்லை. 27, 28, 29, 30 மணி டைம் இருக்குது. ஏதோ ஒரு நாள் TFCயில் அருகாமையில் போயிட்டு அங்கே போய் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபீஸ் அங்கே என்ன கட்ட சொல்கிறாங்களோ அதை கட்டிடு. ஓகேவா? நன்றி.